அணிவகுக்கும் கார்கள், 100க்கும் மேற்பட்ட பணியாளர்கள் என பரபரப்பாக காணப்படும் இந்த இடத்தை அதன் முகப்பில் உள்ள பெரிய போர்டை வைத்து அமலாக்கத்துறை அலுவலகம் என்ற முடிவுக்கு எளிதில் வந்துவிடலாம். 2.5 ஏக்கர் பரப்பளவில் ஏராளமான அறைகள், நீச்சல் குளம் என பிரம்மாண்டமாக தோற்றமளிக்கும் இந்த பண்ணை வீட்டை அமலாக்கத்துறையினர் வாடகைக்கு எடுத்து அலுவலகமாக மாற்றியிருக்கலாம் என கருதினால் அது தவறு. பண மோசடி தடுப்புச் சட்டத்தின் கீழ் நடவடிக்கைக்கு உள்ளான ஒருவரின் வீட்டை பறிமுதல் செய்து அதை தங்களுடைய அலுவலகமாக அமலாக்கத்துறையினர் மாற்றியிருப்பது கடும் சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது. தெற்கு டெல்லியில் ராஜோக்ரி பகுதியில் அமைந்துள்ள இந்த பண்ணை வீடு ரியல் எஸ்டேட் அதிபர் அதுல் பன்சால் என்பவருக்கு சொந்தமானதாகும். அவர் தன்னுடைய நிறுவனமான விஸ்டம் ரியல்டர்ஸ் மூலம் இந்த சொத்தை கடந்த 2004 வாங்கியுள்ளார். 2012 மற்ற சொத்துக்களோடு இவற்றை சேர்த்து 111 கோடி ரூபாய்க்கு வங்கியில் அடகு வைத்துள்ளார். அவற்றுக்கான அசல் மற்றும் வட்டியை முறையாக செலுத்தாததால் 2017 ஆண்டு பண்ணை வீட்டை வங்கி நிர்வாகம் கைப்பற்றியுள்ளது. இதற்கிடையே சொத்து மற்றும் பண மோசடி வழக்கில் பன்சால் சிக்கியுள்ளார். அவரது சொத்துக்களை அமலாக்கத்துறை பறிமுதல் செய்தது. இதில் அந்த பண்ணை வீடும் வருவதால் அந்த வீட்டை அமலாக்கத்துறையினர் குருகிராம் மண்டல அலுவலகமாக மாற்றியுள்ளனர். இதற்கு வங்கியின் தரப்பில் கடும் எதிர்ப்பு தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அமலாக்கத்துறையின் நடவடிக்கையை எதிர்த்து வங்கி நிர்வாகத்தின் சார்பில் மேல்முறையீடும் செய்யப்பட்டுள்ளது. வங்கி தரப்பிலான வழக்கறிஞர்கள் இதை குறை கூறியுள்ளனர். பறிமுதல் செய்யப்பட்ட சொத்தில் அலுவலகம் நடத்துவது பண மோசடி தடுப்புச் சட்டத்தின் நோக்கத்தையே சிதைப்பதாக உள்ளதாகவும் கூறியிருக்கின்றனர். இதுகுறித்து அமலாக்கத்துறை அதிகாரி ஒருவர் கூறுகையில், இட நெருக்கடி காரணமாக குருகிராம் மண்டல அலுவலகம் பண்ணை வீட்டில் தற்காலிகமாக செயல்படுகிறது, விரைவில் வேறு இடத்திற்கு மாற்றப்படும் என்று கூறியுள்ளார். சர்ச்சைக்குரிய இந்த பண்ணை வீடு பல வழக்குகளில் சிக்கியதாகும். அவற்றை அமலாக்கத்துறை அலுவலகமாக மாற்றியிருப்பதை பலரும் குறை கூறி வருகின்றனர். இது அமலாக்கத்துறையினர் அத்துமீறல் என்று விமர்சித்திருப்பதோடு அடுக்கடுக்கான கேள்விகளையும் எழுப்பியுள்ளனர். இந்த விவகாரம் டெல்லியில் பெரும் சர்ச்சையாக மாறியுள்ளது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.